வணக்கம். நல்லா பார்க்கவே செம்மையா இருக்கா? சூப்பரான க்ரீமியான தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா இந்த சம்மருக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையா இருக்கும். அதுக்கு சாதத்தை நான் இன்றைக்கி வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து குக்கர்லேயோ இல்லை வடிச்சோ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வடித்து தான் எடுக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம சாதம் நல்லா வெந்திருக்கணும். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கரண்டி வச்சே வந்து இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே ஸ்மாஷ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆறிடுச்சுன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். பாலும் சரி சாதமும் சரி நல்லா சூடாக இருக்குது. இது சூடாக இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி இது பண்ணோன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஆறினதுக்கப்புறம் எவ்வளோ நல்லா கட்டியாக இருக்குது. இப்போது இந்த டைமில் வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இது தாளிக்காமையும் சாப்பிடலாம். தாளித்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அந்த நல்லா வந்து இதானதுக்கப்புறம் இதை வந்து அந்த சாதத்தில் சேர்த்துடலாம். தயிர் சேர்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, சாதம் வந்து சூடாக இருக்கக்கூடாது. பால் நம்ம வந்து சூடாக ஊற்றிருக்கோம். அதனால் வந்து அது ஆறினதுக்கப்புறம் தான் சேர்க்கணும், இல்லைனா தெரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், இதில் 2லேருந்து 4 ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் அந்த தாளிச்சதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட க்ரீமியான தயிர் சாதம் ரெடி. இது வந்து காலையில் கொஞ்சம் பால் சாதம் மாதிரி தான் இருக்கும். அதாவது இன்ஸ்டண்ட்டாக உடனே சாப்பிட முடியாது. காலையில் செஞ்சு மதியானம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கான சைடிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.